வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 319 புதன்கிழமை ஆகஸ்ட் 28, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். லட்சிய உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான 4வது முகாம் திண்டுக்கல்லில். திருச்சி, மதுரை, ஏலகிரியை தொடர்ந்து வருகிற உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கவிருக்கும் லட்சிய வேட்பாளர்களுக்கான 4வது முகாம் செப்டம்பர் 14, 15 தேதிகளில் திண்டுக்கல்லில் நடைபெறவிருக்கிறது. இதற்கான பெயர் பதிவு மற்றும் அவர்கள் பற்றிய தகவல் அறிதல் இணைய வழியில் நடைபெற்று வருகிறது என்று கிராம வளர்ச்சித்துறை பொறுப்பாளர் திரு இளையராஜா தெரிவித்தார். மேலும் விவரங்களுக்கு 9751129590 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. நல்லூர் வட்டத்தை அறிந்து கொள்ள அலுவலகம் வந்த வழக்கறிஞர். சென்னை வழக்கறிஞர் திரு ஜான் நல்லூர் வட்டம் பற்றி கேள்விப்பட்டு மேலும் விவரங்கள் அறிய ஆகஸ்ட் 28 இன்று மாலை சூளைமேட்டில் உள்ள நல்லூர் வட்டம் அலுவலகத்திற்கு அவரது நண்பர்கள் கலாம் உதவும் கரங்கள் திரு அப்பாவு, திரு நெல்சன் ஆகியோருடன் வந்திருந்தார். தொடர்ந்து நல்லூர் வட்டத்தில் பயணிக்க தமது ஆர்வத்தை தெரியப்படுத்தினர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி. உள்ளாட்சி அரசாங்கங்கள் மூலம் உள்ளூர் ஜனநாயகமும் வளர்ச்சியும் காண விரும்பும் பிரபல கட்சியினருக்கு பயிற்சி அளிக்கவிருக்கும் சமூக பொறுப்பாளர்கள். திண்டுக்கல் நொச்சியோடைப்பட்டி லைஃப் சென்டரில் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 2 நாட்கள் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கும் தமது கட்சியினருக்கான முகாமினை திண்டுக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நடத்துகிறது. இதில் பயிற்சி அளிக்க பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா அவர்களின் தலைமையில் கட்சிக்கு அப்பாற்பட்டு வையம்பட்டி கிராம பஞ்சாயத்து தலைவர் திரு சூர்யா சுப்பிரமணியம், கோடங்கிபாளையம் கிராம பஞ்சாயத்து தலைவர் திரு பழனிசாமி, கொம்மரம்பாளையம் பஞ்சாயத்து தலைவி திருமதி செல்வி நிர்மலா, பிரதாபராமபுரம் பஞ்சாயத்து தலைவர் திரு சிவராசு, ஊரக வளர்ச்சி கூடுதல் இயக்குனர் ஓய்வு பெற்ற திரு ராஜசேகரன், நல்லூர் வட்டம் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன், மக்களை அணை திரட்டும் செயல்பாட்டாளர் திரு செல்வராஜ் கம்பூர், மதுரை ஆர்டிஐ பயிற்சியாளர் திரு ஹக்கீம், தன்னாட்சி திரு நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியினை அளிக்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் ஆரோக்கியமான அரசியலுக்கான திறவுகோலாக இம்முகாம் அமையும் என நம்புவோம். கிராம வளர்ச்சிக்கு அஸ்திவாரம். ஆகஸ்ட் 31 தேனி மாவட்டம் குரங்கிணி கிராமத்தில் இளைஞர்கள் பங்கு பெறவிருக்கும் என் பொறுப்பு கலந்துரையாடல். தேனி மாவட்டம் போடி தாலுகா குரங்கிணி கிராமத்தை சேர்ந்தவர் குறிஞ்சிமணி. இவர் தமது கிராமத்தை வளர்ச்சியடைந்த கிராமமாக உருவாக்க முடிவு செய்துள்ளார். அதற்காக முதல் கட்டமாக கிராமத்தில் உள்ள இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்களை திரட்டி என் பொறுப்பு என்ற தாரக மந்திரத்தை அவர்கள் உள்ளத்தில் உணர வைக்க ஆகஸ்ட் 31 அன்று சனிக்கிழமை காலை 11:05 மணிக்கு மக்கள் கலந்துரையாடலை நடத்த ஏற்பாடு செய்துள்ளார். இந்நிகழ்வில் கலந்து கொள்ள நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் சென்னையிலிருந்து 30ஆம் தேதி இரவு பயணமாகிறார் என்று கிராம வளர்ச்சித்துறை பொறுப்பாளர் திரு இளையராஜா தெரிவித்தார். ஈரோட்டில் கண்தானம் உடலுறுப்பு தானத்திற்கு பதிவு செய்ய. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சீதாலட்சுமி திருமண மண்டபத்தில் வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கண்தானம் உடலுறுப்பு தானம் தமிழ்நாடு மகளிர் மருத்துவ சேவை மூலமாக நடைபெறுது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களும் பெண்களும் அவசியம் கலந்துட்டு நம்ம இருக்கும்போது எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இல்லாத போதும் இறந்த பிறகும் நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக மாறணும். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.